மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ருத்ரனை நல்லா அடி போட்டு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க அவங்க ரூமில். அது வந்து இங்கே நர்மதா கிட்டேயும் அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு டிரைவர் இருந்தான்ல, அவன் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் மல்லியை போட்டு தள்ளுறதுக்காக அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டு அவங்க 2 பேருக்குமே பயம் வந்துடுச்சு. நம்மளும் இதுக்காக தானே வந்திருக்கோம், இது தெரிஞ்ச நம்மளை என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் வரவும், விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அவனை நான் ரூமில் பூட்டி வச்சுருக்கேன், நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டு அவங்க 2 பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு. ஒரு பக்கத்தில் பயந்துட்டுருக்காங்க, எங்கே நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. மறுபக்கத்தில் இந்த சைடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து கதிரேசன் கிட்டேயும் நிஷா கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க, நான் அனுப்பிச்ச ஆள் ஃபோன் எடுக்கல, அவனுக்கு ஏதோ ஆகிடுச்சு, நீங்கள் யாராவது ஆள் செட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் செட் பண்ண ஆள் தானே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க போனவங்க, இப்போ இவன் ருத்ரன் வந்து ஃபோன் எடுக்காத வரைக்குள்ள அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், அப்படி அவன் மாட்டியிருந்தால் அவங்கள ரிலீஸ் பண்ணணும், அது நீங்கள் சொன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் வந்து அந்த நர்மதா கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், வந்து விஜய்கிட்ட மாட்டிக்கினா விஜய்கிட்ட மாட்டிக்கினாரு, அவனை டிரைவரை வந்து அடித்து ரூமில் பூட்டி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரிசப்ஷனில் போயிட்டு 104 கீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. கீ எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், எனக்கு டூப்ளிகேட் கீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவங்கள வந்து ருத்ரனை வந்து தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க. இப்போ வந்து ராஜேஸ்வரிக்கும் நிஷாக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் ஆகிடுச்சுன்னா, இப்போ 2 பேருமே ஆள் அனுப்பிச்சிருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே ஒன்று சேர்ந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இப்போது மல்லியை ஏதாவது பண்ண போகிறாங்களா, இல்லை வெண்பாவை தூக்க போகிறாங்களான்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.